புரோட்டஸ்டன்ட் திருச்சபையை உருவாக்குன மார்ட்டின் லூத்தரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம். அவர் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஒரு 95 கேள்விகளை கேட்டார். அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் அவர் எப்படி ஒரு பாதிரியாராக மாறினார் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாது. மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய 16வது வயதில் ஒரு நாள் இரவு பயணத்தை மேற்கொள்கிறார். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு புயலில் மாட்டிக்கிட்டார். இந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்துட்டையோ இல்லை பிதாவாகிய தேவனிட்டையோ அவர் வேண்டுதல் செய்யலை. கண்களை மூடி, புனித அன்னைவே நீ காப்பாத்திட்டுனா உனக்காக நான் ஊழியம் செய்ய வரேன் ப்ரேயர் பண்றாரு. இந்த புனித அன்னை யாருன்னா இயேசு கிறிஸ்துவோட தாயாராகிய மரியாளுடைய தாயாராம். புனித அன்னையிடம் வேண்டுதல் செய்கிறார். புயலும் நிற்குது, உயிர் பிழைக்கிறாரு. ஊருக்கு வேகமாக ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி ஒரு புயலில் மாட்டிக்கிட்டேன், என்னை புனித அன்னையை தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய வரேன். அவங்க அம்மாவும் சரிப்பா நீ பொருத்தனை பண்ணிட்டா, நீ இனி ஆண்டவருக்காக தான் நீ வாழணும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, இவர் அந்த ஊர் முழுக்க போய் சாட்சி சொல்கிறாரு. கத்தோலிக்க திருச்சபையோட பாதிரியாராக மாறுறாரு, ஊழியமும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பைபிள் எல்லாருக்கும் அவைலபிளான ஒரு புத்தகம் கிடையாது. திருச்சபை போதகர்களுக்கு மட்டுமே பைபிள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. பொதுமக்கள் விசுவாசிகள் படிக்க தடை செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பைபிள் லத்தீன் அண்ட் கிரேக்க மொழிகளில் மட்டும்தான் இருந்தது. கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியாராக பணியில் சேர்ந்த மார்ட்டின் லூதருக்கு முதலாக பைபிளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. பைபிளை படிக்கிறாரு. மார்ட்டின் லூதருக்கு தலையில் மிகப்பெரிய இடியே விழுது. ஏனென்றால் 16 வருடங்களாக என்னுடைய அம்மா, என்னுடைய சபை போதகர், இவர்கள் கூறிய போதகம் தான் உண்மையை நம்பிக்கொண்டிருந்த மார்ட்டின் லூதர் பைபிளில் இருக்கக்கூடிய சத்திய வசனங்களை படிக்கும்போது ஸ்டன் ஆகிறார். பைபிளுக்கு எதிராக இருக்க அனைத்தையும் எதிர்க்க துணிந்த மார்ட்டின் லூதர் திருச்சபையை மட்டும் எதிர்க்கல, பல நாடுகளில் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தது கத்தோலிக்க திருச்சபை. இப்படிப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையுடைய போப்பையும் எதிர்த்தார்.